திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய ஒரு சர்ச்சை அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டம் என்கிற ஏபிஎஸ்சி சென்னை ஐஐடி வளாகத்திற்குள் செயல்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்பான சர்ச்சை இன்று வரையிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ஐஐடி வாயிலில் சென்னை ஐஐடி வாயிலில் பல்வேறு இயக்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றன. ஐஐடிக்கு வெளியே பல்வேறு ஊர்களிலே சென்னை உயர்நீதிமன்றம் உட்பட மதுரை உயர்நீதிமன்றம் உட்பட பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் கிளர்ச்சிகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. ஐஐடி நிர்வாகத்தின் முடிவை பலரும் விமர்சிக்கிறார்கள். இங்கு முடக்கப்பட்ட இந்த அமைப்பு பல்வேறு இடங்களில் கிளை விட்டிருக்கிறது. ஐஐடி டெல்லி, ஐஐடி மும்பை, ஐஐடி கான்பூர் என்று பல்வேறு இடங்களில் இதே அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டம் உருவாகி இருக்கிறது. இந்த தடைக்கு எதிராக மாணவர்கள் போராடக்கூடிய ஒன்றை பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தியும் கூட இதற்கு ஆதரவான குரலை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த போராட்டம் இத்தனை நாட்களாகியும் முடிவுக்கு வராமல் இருப்பதற்கு, இந்த கிளர்ச்சி தொடர்ந்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? ஒரு கருத்தொற்றுமை ஏற்படாமல் போவதற்கான அடிப்படைகள் என்ன என்பதை பற்றி விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ஆலூர் ஷானவாஸ், பாஜக ஆதரவாளரும் பொருளாதார விமர்சகருமான திரு அருண்குமார் தவே, இந்து மக்கள் கட்சியின் திரு ராம ரவிக்குமார், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர், தமிழ் மாநில பொதுச் செயலாளர் திரு ஜி.கே. தாஸ் ஆகியோர். வணக்கம். ஷானவாஸ், இந்த போராட்டம் என்பது ஐஐடி வளாகத்திற்குள் இந்த போராட்டம் புதிது. ஆனால் போராட்டம் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. உள்ளுக்குள்ளும் மாணவர்கள் போராடுகிறார்கள், வெளியிலும் போராடுகிறார்கள். மாணவர் போராட்டம் என்பதை கடந்து கட்சிகள் போராடுகின்றன. இந்த போராட்டத்தை கட்சிகள் தூண்டிவிடுகின்றன. இந்த போராட்டம் முடிவுக்கு வருவதை கட்சிகள் விரும்பவில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதுக்கு உங்க பதில் என்ன? உண்மையை சொல்ல போனால், யதார்த்தத்தை சொல்ல போனால், கட்சிகள் இதற்கு முன்னரே தலையிட்டிருக்க வேண்டும். தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய கட்சிகள் ஒரு சமூக நீதி அடிப்படையில் உருவான கட்சிகள், சமூக நீதியை முன்னிறுத்தி உருவான கட்சிகள். ஐஐடியில் நடக்கக்கூடிய, ஐஐடி வளாகத்திற்குள் நடக்கக்கூடிய அக்கிரமங்களுக்கு எதிராக இந்த கிளர்ச்சி என்றைக்கோ வந்திருக்க வேண்டும். மிக 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 தாமதமாக வந்திருக்கிறது. எனவே இந்த கிளர்ச்சி தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இன்னைக்கு மாணவர் அமைப்புக்கு அது படிக்கிற இடம் படிக்கிற இடமா இருக்கக்கூடாது, கிளர்ச்சி நடக்கிற இடமா இருக்கணும்ன்றீங்களா? அது படிக்கிற இடமாக இல்லை. அது முழுக்க முழுக்க ஐஐடி கட்டுமானம் என்பது முழுக்க முழுக்க சாதி கட்டுமானமாகவும் முழுக்க முழுக்க அரசியல் கட்டுமானமாகவும் இருக்கிறது. நீங்க ஐஐடியில இன்னைக்கு நேத்துக்கு அரசியல் பேசல. இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட போது இதே அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஐஐடி, வெறும் கல்வி நிறுவனம் என்று சொல்லப்படக்கூடிய அதே ஐஐடியில் தான் அர்ஜுன் சிங்குடைய உருவபொம்மையை போட்டு எரித்தார்கள் மாணவர்கள், பேரணி நடத்தினார்கள். இதெல்லாம் அரசியல் நடவடிக்கை இல்லையா? அப்போ அரசியல் நடவடிக்கை என்பது ஐஐடிக்குள் தொடர்ந்து இருக்கிறது. இடஒதுக்கீட்டிற்கு எதிரான அரசியல் நடவடிக்கை. அப்ப இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவான அரசியல் நடவடிக்கை என்பது இன்றைக்கு அங்கே தொடங்கி இருக்கிறது தான் நம்ம அதை எடுத்துக்கணும். அப்போ அரசியல் நடவடிக்கை என்று பார்த்தால் அது காலங்காலமாக அங்கே இருந்துதான். ஒரு கிளர்ச்சிக்கான இடம் ஒரு கல்லூரி வளாகமா, ஒரு உயர் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கல்லூரி வளாகம் என்பது கிளர்ச்சிக்கான ஒரு களமாக இருக்கலாமா? அதான் நான் சொல்ல வர்றேன். ஒரு சமத்துவமின்மையும் ஒரு சாதி பாகுபாடும் அங்கே இருக்கிறதா இல்லையா? கிளர்ச்சிக்கான காரணியை பற்றி பேசாமல் கிளர்ச்சியை மட்டும் பேசுவதனால் பிரச்சனை தீருமான்னு கேட்கிறேன். கிளர்ச்சிக்கான காரணி அங்கே இருக்கிறது, அங்கே உறங்கி கிடக்கிறது. அதை யாரும் இவ்வளவு நாளும் உசுப்பல்ல. இல்ல, நாடாளுமன்றத்துல, சட்டமன்றத்துல அந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொன்னா நீங்க அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் இதை பற்றி பேசலாம், சட்டமன்றத்தில் பேசலாம். மாணவர்கள் அங்க சமமின்மை அப்படின்னு சொல்றதும், அங்க போதுமான பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்லி போராடி கொண்டிருப்பதும், அதுதான் இந்த ஏபிஎஸ்சியுடைய முதன்மை நோக்கமா? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரி தமிழிசை என்ன சொல்லுகிறார்கள்? இதுல மத்திய அரசுக்கு தொடர்பில்லை, இதுல மனிதவள மேம்பாட்டு துறைக்கு தொடர்பில்லை, இது முழுக்க முழுக்க தன்னாட்சி பெற்ற ஐஐடி தீர்மானிக்கிறது தங்களுடைய யாரை வைத்துக் கொள்ள வேண்டும், யாருக்கு தடை போட வேண்டும், யார் மீது நடவடிக்கை வேண்டும் என்று ஐஐடி தீர்மானிக்கிறது என்றுதானே சொல்லுகிறார்கள். அப்ப ஐஐடிக்கு எதிராகத்தானே போராட முடியும். அப்ப ஐஐடி என்பது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருக்கிறது. ஆனால் அரசு பணத்தில் இயங்குகிறது. 400 கோடி ரூபாய் ஆண்டுக்கு மத்திய அரசு அந்த நிறுவனத்திற்கு கொடுக்கிறதா இல்லையா? நம்முடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய, எல்லா மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய ஐஐடி எல்லா மக்களுக்குமாக இருக்கிறதா?
எல்லா மக்களுடைய பிரதிநிதித்துவம் அங்க இருக்கிறதா? இப்ப மாணவர் முறையான ஒரு தேர்வு நடக்கிறது. நீங்க ஒரு தனியார் கல்லூரிகள் அல்லது மற்றவர்கள் விருப்பம் போல் சேர்க்கை செய்து கொள்ளலாம் அப்படின்ற நிலைமை இல்லை. தனியார் கல்லூரிகளுக்கு அரசாங்கம் கவுன்சிலிங் நடத்தி மாணவர்களை அனுப்புகிறது. ஐஐடியை பொறுத்தவரையிலும் ஒரு தேசிய அளவிலான போட்டி தேர்வு நடத்தி அதுல யார் தேர்ச்சி ஆகிறாங்களோ அவங்கள தான் சேர்க்க முடியாத நிலைமை இருக்கு. அதுல பாகுபாடு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இடஒதுக்கீடு இருக்கிறதா இல்லையா? தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஐஐடியில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று மிகப்பெரிய குரல் எழுப்பப்பட்டு சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டம் பின்பற்றப்படுகிறதா? இன்றைக்கு பணியாளர் தேர்விலும் அப்படித்தான், மாணவர் தேர்விலும் அப்படித்தான். இன்னைக்கு மாணவர் பிரச்சனை ஏன் தீரலன்னு பார்க்கணும். மாணவர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடத்திலும் யார் இருக்கிறார்னா அவர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த கருத்துக்கு நேர் எதிரானவர்கள் இல்ல, மாணவர்களாகவும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப சொற்பம். பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் என்பவர் மிக 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 சொற்பம். 1000 மாணவர்கள் படிக்கிறார்கள் என்றால் 100 மாணவர்கள் கூட இருக்க மாட்டார்கள். பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள். 400 பேராசிரியர்கள் வேலை பார்க்கிறார்கள் என்றால் 20-25 பேர் தாண்ட மாட்டார்கள். பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள். அப்ப அந்த 400 பேர் யார்? இல்ல 800 மாணவர்கள் யார்? இல்ல போதுமான இடஒதுக்கீடு வேண்டும், இடஒதுக்கீட்டு கொள்கையை, அரசாங்கத்தின் கொள்கையை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றதற்கு அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவம் இருக்காங்க. நீங்க அங்க போய் ஏபிஎஸ்சி, அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள் அப்படின்னு வைத்துக் கொள்றதும், அந்த இடத்துல இருந்து கொண்டு அங்க உள்ளுக்குள் இருக்கக்கூடிய மாணவர்களை பிளவுபடுத்தக்கூடிய வகையில பிரசுரங்களை வெளியிடுறதும், இதை வெளியிட்ட பிறகு தடை செய்தால் நீதிமன்ற மாதிரியான இடங்களுக்கு போய் பரிகாரம் தேடாமல் உள்ளுக்குள்ளும் வெளியிலும் கிளர்ச்சி செய்யறதுன்றது பிரச்சனையை தீவிரமாக்குறதா அல்லது முடிவு கொண்டு வரதா? இது எல்லாத்தையுமே செய்தது ஐஐடி தான் சொல்றேன், இந்த மாணவர் அமைப்பு அல்ல. ஏன்னா இந்த மாணவர் அமைப்பு மட்டும் அரசியல் கருத்தோடு செயல்படவில்லை. விவேகானந்தர் பெயரில் அமைப்பு இருக்கிறது, எத்தனையோ பெயரில் அமைப்பு இருக்கு, ராமானுஜர் பெயரில் அமைப்பு இருக்கிறது. இந்துத்துவ சார்பு அமைப்புகள், மாணவர் அமைப்புகள் இயங்குகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அரசியல் கட்டுப்பாட்டை மீறவில்லை, கோட் ஆஃப் கான்டக்ட் அவங்க மீறல. அதுதான் என்ன கட்டுப்பாடுன்னு கேட்கிறேன். அந்த கட்டுப்பாட்டுக்கான வரையறை என்ன? மோடி அரசு வர வேண்டும், மன்மோகன் அரசு போக வேண்டும், மோடி தான் வளர்ச்சி நாயகன் என்று சொல்லி இந்துத்துவ சார்பு மாணவர் அமைப்புகள் ஒரு அரசியல் கோட்பாட்டோடு அதே ஐஐடி வளாகத்திற்குள் இயங்கினார்களா இல்லையா? சுப்பிரமணிய சுவாமி, ஆடிட்டர் குருமூர்த்தி போன்ற இந்துத்துவ வலதுசார் இன்டலெக்சுவல்ஸை அழைத்து கொண்டு போய் அங்கே கருத்தரங்குகள் நடத்தினார்களா இல்லையா? அவர்கள் சீதாராம் யெச்சூரி போன்றவர்களும், சீதாராம் யெச்சூரி போன்றவர்களும், பிரகாஷ் காரத் போன்றவங்களும் கூட போய் பேசியிருக்காங்க. அதுதான் சொல்றேன். அதனால அந்த நடவடிக்கை என்பது, அங்கு அரசியல் நடவடிக்கை என்பது பொதுவாக எல்லோருக்கும் இருக்கிறது. அதுல நடவடிக்கை, அதாவது தடை என்று யாருக்கு வருதுன்னு பார்க்கணும். இப்போ தீஸ்தா செட்டில்வாட் வந்தார்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் மோடி அரசு குஜராத்தில் இனப்படுகொலை நிகழ்த்தியதை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தியவர், நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் முறையிட்டவர். அவரை கொண்டு வந்து மோடி எதிர்ப்பாளர்கள், அந்த சிந்தனை உள்ளவர்கள் ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறார்கள் ஐஐடி வளாகத்திற்குள். அந்த கருத்தரங்குக்கு, அந்த அரங்கத்திற்குள் ஊடுருவி அங்கங்கே அமர்ந்து கொண்டு இந்துத்துவ சார்பு மாணவர் அமைப்புகள் தீஸ்தாவை பேச விடாமல் கலகம் செய்தார்கள். அது விதிமீறல் இல்லையா? அப்ப அந்த மாணவர்களுக்கு ஒரு அரசியல் கருத்து இல்லையா? அப்ப தீஸ்தாவை கேள்வி கேட்க கூடாதா? தீஸ்தா செட்டில்வாட் கேள்வி கேட்க கூடாதா? கேட்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க விதின்னு என்ன வரையறை வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறேன். ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை அங்க ஏற்கனவே மாணவர்கள் செய்து, நான் தான் சொன்னேன், ஒரு மத்திய அமைச்சராக இருக்கிற அர்ஜுன் சிங்குடைய உருவமையை அதே ஐஐடி வளாகத்திற்குள் எரித்தார்களே, அது விதிமீறல் வராதா? மோடியை விமர்சிப்பதே விதிமீறல் என்றால் ஒரு மத்திய அமைச்சருடைய உருவமை எதிர்ப்பது எவ்வளவு பெரிய விதிமீறல்? அப்ப அந்த விதிமீறல் செய்த மாணவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? திரு தவே, இதுல 2-3 கட்டங்கள்ல இந்த பிரச்சனை பார்க்கப்படுகிறது. ஒன்று, உள்ளுக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடு, வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இதை தூண்டி ஆதாயம் பெறுகின்றனவா அப்படின்ற அம்சங்களை பார்க்கிறாங்க. ஆனால் ஐஐடி நிர்வாகம் போராடக்கூடிய மாணவர்களை அழைத்து நேற்றைக்கு பேசி இருக்கிறது, பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. பேச்சுவார்த்தையில் எந்த முடிவுக்கும் வரல. அந்த முடிவு வராமல் போனதற்கு யார் காரணம்? ஃப்ரெண்டோட ஒரு கொஸ்டனுக்கு ரிப்ளை. இது ஐஐடியோட கம்ப்ளீட் லிஸ்ட், நம்பர் ஆஃப் சீட்ஸ். இது கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் ஃபார் ஐஐடிஸ். இதில் 9885 இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். அதில் 4844 ஜெனரல் கேட்டகரி, 5041 ஃபார் ரிசர்வேஷன். ஸோ ரிசர்வேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் 50%க்கு மேலேயே இருக்கு. இது ஐஐடி. அடுத்தது கம்யூனல் ரிசர்வேஷன்ன்றது மண்டல் கமிஷன் தீர்ப்பின்படி 50 கடக்க முடியாது. 22% 27% தான். ஆசிரியர் நியமனத்துல இல்ல அப்படின்றதுக்காகத்தான் அவர்கள் அங்கேயே புள்ளிவிவரத்தை 2008ல கொண்டு வந்து 2008ல இன்ஃபேக்ட் நம்மளோட அவங்க சொன்னது என்னன்னா, ஐஐடில வர சில ஃபேக்கல்டிஸ் அங்க ஒர்க் படிச்சு நம்மளோட அலுமினி அப்படின்னு சொல்லி ஃபாரின்ல தான் பண்றாங்க. அதையும் மீறி எல்லாருக்குமே நாம இங்க கொடுக்கணும்னு சொல்லி தான் அவங்க அக்செப்ட் பண்ணி நியமனத்துல கோளாறு இருக்கிறது, விதிமுறைகள் பின்பற்றப்படலன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கூட நடந்து கொண்டிருக்கிறது. அது வேறொரு சிக்கல். நான் கேட்கிறது, இந்த மாணவர் அமைப்பை
ஐஐடி பல்வேறு குரல்கள்ல பேசுகிறது. ஒன்று டீரெகக்னிஷன், அங்கீகாரத்தை ரத்துன்னு சொல்றாங்க. டெம்பரரி டீரெகக்னிஷன். இன்னொன்று பிரச்சனை வந்த பிறகு டெம்பரரி டீரெகக்னிஷன்றாங்க. இன்னொன்று பேனே செய்யப்படல, அது தவறு அப்படின்றாங்க. விளக்கம் தான் கேட்டிருக்கிறோம்ன்றாங்க. இப்ப சிக்கலுக்கு காரணம் மாணவர்கள் காட்டுகிற ஒரு பிடிவாதம்னு சொல்றதா அல்லது நிர்வாகம் இறங்கி வர தயாரா இல்லைன்னு சொல்றதா? நிச்சயமாக இது வந்து 2014ல அந்த டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு சுவாமிநாதன் எழுதியிருக்கார். we are a small group of students interested in studying the Indian history. இதுதான் ஏபிஎஸ்சியோட objective. Indian history, culture and politics. We have started a study circle named Ambedkar Periyar Study Circle. இதுக்கு with an aim to promote scientific and rational thinking among our student community. We need a sitting place for discussion in holidays. இப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் இவங்க அனுப்பிச்சிருக்காங்க ஐஐடிக்கு. அந்த டீன் பார்த்துட்டு இங்க வந்து முதல் அப்ரூவ்ட். ரெண்டாவது suggestion to name the study circle with a focus on the ideology of these two nationally respected historical personalities. Handwritten. யாரும் உங்களை அந்த மாதிரி குறைவாகவோ அவங்களோட ஏதோ பேசின மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்களே அந்த மாதிரி இல்ல. ஸோ வித் ஃபுல் ரெஸ்பெக்ட் அண்ட் ரிகார்ட்ஸ் ஐஐடி டீன் சைன் பண்ணியிருக்காரு. அடுத்தது எம்ஹெச்ஆர்டி போன நோட்டீஸ் அனானிமஸ் பெட்டிஷன். அனானிமஸ் பெட்டிஷனை பேஸ் பண்ணி 7ஆம் தேதி போனதுக்கு அவங்க 15ஆம் தேதி ரிசீவ் பண்ணி அவங்க எழுதுறாங்க, ஐ எம் டைரக்டட் டு ஃபார்வர்ட் தான். அண்ட் அது அனானிமஸ் லெட்டர், ஒரு அனாமதேய மொட்டை கடுதாசிகள் எல்லாம் வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்றதுன்றது வழக்கம். ஒரு நிமிஷம், மொட்டை கடுதாசி ஒரு நிமிஷம் அதுக்கு வரேன். And request the comment of the institute may please be sent to the ministry at an comments தான் கேட்டிருக்காங்க. வேற எதையுமே டீரெகக்னைஸ் பண்ணனும் இதெல்லாம் சொல்லல. சோ கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. என்னைக்குன்னா 15ஆம் தேதி 22ஆம் தேதி இங்க டெசிஷன் எடுக்கறாங்க. நீங்க கேட்ட மாதிரி இதுதான் கவர்மெண்டோட வேலையா? இல்ல ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரியில இருந்து கமெண்ட்ஸ் கேக்குறாங்க. விவாதித்த விஷயம்னு சொன்னா கூட மாணவர் தரப்பை அழைத்து கேட்கவில்லை. ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானதா இல்லையா? ஏன்னா ஸ்டூடண்ட்ஸ் இது வந்து ஸ்டூடண்ட்ஸோட பாடி, இது எலெக்டட் பாடி, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஐஐடிஎம் கைட்லைன்ஸ் இது காப்பி. இந்த கைட்லைன்ஸை ப்ரிப்பேர் பண்ணது அவங்களே தான். இந்த கைட்லைன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாடிஸ் cannot use the name of IIT, publicize their activity. அதாவது அவங்களோட அந்த ஐஐடின்ற பேரை யூஸ் பண்ண முடியாதுன்றதுக்கும் ஒத்துக்கிறாங்க அவங்களே. அண்ட் ஃபேக்கல்டி மெம்பர் ஒருத்தர் அவங்களுக்கு கவுன்சிலரா இருப்பார், தோஸ்துன்னு பேர் அவருக்கு. ஸோ அவங்க இருக்கணும். அந்த பர்சன் யாருன்றது ஃபேக்கல்டி தெரியல எனக்கு, ஏன்னா எனக்கு இதுல இந்த டீடைல்ஸ் இல்லை. அண்ட் அந்த அப்ஜெக்டிவ்ஸை மீறி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது நீங்க கேட்டீங்களே எம்ஹெச்ஆர்டி என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது, இதே பெட்டிஷன் 29ஆம் தேதி இன்னைக்கு ஒரு 2 நாள் முன்னாடி 29ஆம் தேதி ரஹீல் குர்ஷிதுக்கு வந்திருக்கு. ட்விட்டர்ல நிறைய கமெண்ட்ஸ் கவர்மெண்ட் பத்தி ரொம்ப அபியூசிவா போடுறாங்க. இதை கொஞ்சம் பார்த்து செக் பண்ணுங்க. அனானிமஸ் பெட்டிஷன் இதுவும் வந்திருக்கு. This is apropos to an anonymous complaint received by the இது வந்து விமர்சித்தார்கள் அப்படின்ற ஒன்று anonymous petition வந்திருக்கு. இத ஃபார்வர்ட் பண்றாங்க. அதாவது எம்ஹெச்ஆர்டி இதுக்கு என்ன ஐஐடிக்கு பண்ணாங்களோ இத ஒரு இடம் ஐஐடிக்கு மட்டும் நீங்க வந்து அத தனி இன்டிவிஜுவலைஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றது என்னோட பாயிண்ட். இல்ல இதுல இரண்டு அம்சங்கள் வருது. இதுல இரண்டு அம்சம் இருக்கு. ஒன்று, ஒரு முதலமைச்சர் மாதிரி இருக்கக்கூடிய உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய இன்றைய நம்முடைய தமிழக முதலமைச்சர் 15 மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் வந்து கைது செஞ்சிருக்காங்க அப்படின்றது மாதிரி கடிதம் எழுதுறாங்க. காவேரி பிரச்சனை கடிதம் எழுதுறாங்க, முல்லை பெரியாருக்கு எழுதுறாங்க, பல்வேறு சிக்கல்கள் தொடர்பாக கடிதம் எழுதுறாங்க. பிரதமர்கிட்ட இருந்தோ மற்றவர்கள்ட்ட இருந்தோ ஒரு வரி அக்னாலஜ்மெண்ட்டோ இன்னென்ன நடவடிக்கை எடுத்தோம்னோ உடனடியா பதில் வர்றதில்லை. ஆனா ஒரு அனானிமஸ் லெட்டர், யாருன்னு பேரே போடாத ஒரு மொட்டை கடிதாசி போகிறது. இத பத்தி விசாரிச்சுட்டு கருத்தை சொல்லுங்க, கமெண்ட்ஸ் அனுப்புங்கன்னு சொல்றாங்க. கமெண்ட் என்னவா போகுதுன்னு சொன்னா நாங்க தடை செஞ்சிட்டோம்னு கமெண்ட் போகுது. இது வந்து அரசியல் குறுக்கீடே இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? இத இல்ல, அதாவது நிச்சயமா ஒரு அண்டர் செக்ரட்டரி என்ன ஒர்க்கை செய்யணுமோ அந்த ஒர்க்கை அவங்க செய்யறாங்க. அண்ட் ஐஐடி மெட்ராஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இது பப்ளிக் ஸ்டேட்மெண்ட். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை எந்த விதத்திலுமே நாங்க நிறுத்தல. நீங்களா அலோவ் பண்ணுங்க. ஏன் நீங்க வந்து ஆடிட்டோரியத்தை தர மாட்டீங்க? ஏன் டீரெகனைஸ் பண்றீங்க? கருத்து சுதந்திரத்தை நீங்க அலோவ் பண்றதுன்னு சொன்னா as per the guidelines in force தான் சொல்லிருக்காங்க. as per the guidelines in force தான் சொல்லிருக்காங்க. அண்ட் ஐஐடியில வந்து மத்தது பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே அவங்களோட அந்த சிலதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க இது பாருங்க. அதாவது வீட் ஆர் மீட், அதாவது 2012ல சார் நம்ம ஒரு சொசைட்டியை நான் ரெஸ்பான்சிபிளா கேட்கிறேன் சில இஷ்யூஸ். அங்க 2012ல லேடிஸ் ஹாஸ்டல் மென் ஹாஸ்டல் தனித்தனி. இங்க லேடிஸ் வந்து அந்த மென் ஹாஸ்டலுக்கு போகலாம், போகும்போது டோர் ஓப்பனா இருக்கணும். அதை இல்ல க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து ரைட் டு பிரைவசி, இதை நீங்க ரைட் டு பிரைவசின்னு இப்ப எப்படி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் டெஃபினிஷன் கிளியரா இல்லையோ, ரைட் டு பிரைவசி என்ன சார் டோர் க்ளோஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு அக்செப்டும் பண்ணியிருக்காங்க அவங்க சில பேர். லவ் அண்ட் அந்த கிஸ் இன் பப்ளிக்னு சொல்லி ஏதோ ஒரு வந்தது, அது என்னன்னு தெரியாது எனக்கு. கிஸ் ஆஃப் லவ், அதுக்கு ஒரு சப்போர்ட் மூவ்மெண்ட் அங்க. அண்ட் கேண்டீன் தனித்தனியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி வீட் அதை வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா,
எங்களுக்கு கேண்டீன் ஒன்னாதான் இருக்கணும், வெஜ் அண்ட் நான் வெஜ் ஒன்னாதான் இருக்கணும். வெஜிடேரியன் வந்து ஒன்றாக 2 பேரும் சாப்பிட்டு இருந்த இடத்துல திடீரென்று ஒரு சர்க்குலர் வெஜ் அண்ட் நான் வெஜ், வெஜ் அண்ட் நான் வெஜ் ஒன்றாக தனித்தனியா இருக்கணும் பிரிக்கிறப்போ டோன்ட் செக்ரிகேட் அத எடுத்து அவங்க குரல் கொடுக்கறாங்க. அதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அது வந்து வயலேஷன் கோட் ஆஃப் கண்டக்ட்க்கு வருமா? இத நான் வந்து உங்களோட முடிவு விட்டுறேன். இந்த மாதிரி கேண்டீன் சாப்பிடுற இடத்துல வெஜ்ஜும் நான் வெஜ்ஜும் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படிங்களாமா, இல்ல தனித்தனியா இருக்கணும்? அவங்க கேண்டீன்ல நீங்க ஹாஸ்டலுக்கு ஏற்கனவே எப்படி இருந்தது? பேரண்ட்ஸ் இவங்களுக்கு தனித்தனியா இருக்கணும்ன்றது. இப்போ இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ உங்கள்ட்ட இன்னொரு மிக முக்கியம் வாய்ந்த ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர், ஒரு கணித மேதை டேவிட் மம்ஃபார்ட், அவர் எழுதியிருக்கிற ஒரு கடிதம், இந்த கண்டனத்தை தெரிவித்து பாஸ்கர் ராமமூர்த்தி எழுதியிருக்கிறார். இது மாதிரியான ஒன்று அங்கீகாரத்தை ரத்து செய்தது எனக்கு அதிர்ச்சி தருகிறது. சமூகத்தில் ஒருவரை புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு தரப்புக்கு புண்பட்டாலும் கூட சிலவற்றை வெளிப்படையாக பேச வேண்டும், பேசுவதற்கான தளம் இருக்க வேண்டும். அப்படி அனுமதிக்காம நீங்க பண்றதுன்றது நியாயம் இல்ல. அது வருங்காலத்தில் வரக்கூடிய தலைவர்களுக்கு, நாளைய தலைவர்களுக்கு சமூகத்தை புரிந்து கொள்றதுக்கான வாய்ப்பை தராமல் செய்துவிடும் அப்படின்னு ஒரு கருத்தை அவர் சொல்றார். இன்னொரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான் நீங்க சொல்ற மாதிரி, அவரோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அதை யாருமே பேன் பண்ணலையே. நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் சொல்லு சார், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு உண்டு. ஆனால் நான் என்ன கேட்கிறேன்னாக்க, கான்ஸ்டிடியூஷன் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணணுமா, நாம கான்ஸ்டிடியூஷனை ப்ரொடெக்ட் பண்ணணுமா? இதுக்கு யார் ப்ரொடெக்ட் பண்ணணும்? அது யார்? இல்ல, இந்த பிரச்சனை வந்து நீங்க வந்து ஒரு ஐஐடி அதிகாரியை பேட்டி எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஐஐடியில் வந்து ஒரு அத்தாரிட்டியா இருக்கிற ஒரு நபர் வந்து அதற்கான பொறுப்பேற்று பேசுவது போலவே அவர் பேசுறாரு. யாருக்குரிய ஒரு காஸ்டியூம் கூட அந்த தரப்புக்கான கருத்தை சொல்றாரு. இல்ல, எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சனை இதல்ல. இல்ல, நீங்க மாணவர் தரப்பை நீங்க பிரதிநிதித்துவப்படுத்துறதா வச்சுக்கலாமே. இல்ல, அவர் அது நிர்வாகத்தில் இல்ல, அது மாணவர் தரப்பா ஐஐடி தரப்பாங்கிறது இல்ல. இந்த பிரச்சனை யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இது முடிவுக்கு வரல அப்படின்னு பண்ணா, யார் ஆரம்பிச்சாங்க தான் அதை முடிவுக்கு கொண்டு வராமல் இருக்கிறாங்க. யார் இதை ஆரம்பித்தார்கள் அப்படின்னா, ஐஐடி நிர்வாகமும் இந்திய பாஜக அரசு தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஏன் முடிவுக்கு வர்றதுன்னா, என்ன முடிவுக்கு வர்றதுன்னா, இந்த டாக்டர் அம்பேத்கர் பெரியார் பேர்ல இருக்கிற இந்த ஸ்டடி சென்டரை மீண்டும் தடையை நீக்குவது தான் இதுக்கு முடிவுக்கு வர்றதே தவிர, இதை தவிர வேறு விஷயங்கள் பேசுவது எல்லாமே மீண்டும் மீண்டும் தடையை வலியுறுத்துகிற ஒரு விஷயமா தான் இருக்குதோ. இன்னொரு செய்தி, இந்த முடிவுக்கு வரல அப்படிங்கிறது ஏன் வரலங்கிறது கூட விடுங்க. எஸ்டி ஆதி திராவிடர் நலத்துறை ஆணையம் வந்து 4 நாட்களா 3 முறை வந்து ஐஐடி டைரக்டருக்கும் மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கும் தொடர்ந்து கடிதம் எழுதிக்கிட்டே இருக்குது. அந்த கடிதத்துக்கே இவங்க பதில் கொடுக்கல. மற்றவங்க மாணவர் போராட்டத்தை எப்படி பார்க்குறாங்கிறத விட்டுருங்க. ஒரு சட்ட ரீதியாக ஒரு ஒரு கரெக்டா ப்ராப்பரா வர விஷயத்துக்கு இந்த நிர்வாகம் பதில் கொடுக்காம இருக்கிறது. பதில் கொடுக்காம போனதுக்கு அப்புறம் ஆணையம் என்ன பண்ணுது, இன்னைக்கு கராரா சொல்லுது, பதில் கொடுக்காட்டி நேர்ல வந்து நீங்க ஆஜராகணும்னு சொன்னதுக்கு பிற்பாடு தான் இன்னைக்கு டைரக்டர் ஒரு பதில் கொடுக்குறாரு. அந்த பதில் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிர்வாகம் இவர் சொல்ற மாதிரி அங்கீகரிக்கப்பட்டதுன்னு அவரே சொல்றாரு. இது வந்து ஐஐடியால் அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாகம். ஐஐடி சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இது இயங்கணும். ஆனா இந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இயங்கல, சில விஷயங்கள்னு சொல்றாரு. அந்த சிலங்கிறது என்னன்னே சொல்ல மாட்டாரு. ஒண்ணு, அதுக்கப்புறம் இவர் கொடுத்த பதில் ஆணையத்துக்கு ஏற்புடையதா இல்ல, திருப்தியா இல்லங்கிறதுனால அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது சரியில்லை, 8ஆம் தேதி நேர்ல வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சிக்கல் என்னன்னா, முடிவுக்கு வருவது என்பது என்னன்னா, தடை செய்ததை நீக்குவதுதான் முடிவுக்கு வரல. எஸ்சி எஸ்டி கமிஷன் வந்து கேட்கிறத அவங்க சம்மன் பண்ணியிருக்கிறது நீங்க சொல்றீங்க. ஆனால் நேற்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு போனவங்க மறு அங்கீகாரம் தாருங்கள் அப்படின்னு கேட்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே ரத்து செஞ்சதை நீங்க நீக்குங்கன்னு கேட்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீங்க உங்களுடைய அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தினீங்க, அதற்காக மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி டீன் ஆஃப் ஸ்டடீஸை கேட்கறதுன்றது, மாணவர்கள் கேட்கறதுன்றது ஒரு 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 எல்லை மீறின விஷயமா பார்க்கப்படாதா? இல்ல, முதல்ல தடை செய்தது அப்படின்னு இருக்கு இல்லையா, தடை செய்தது தவறு அப்படின்னு வருது. தடை செய்ததுக்கு அப்புறம் அந்த மாணவர்கள் அங்க ஐஐடி வளாகத்துக்குள் என்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்ப மாணவர்கள் இந்த கேள்விக்கு அல்லது மன்னிப்பு கோருவதற்கு பின்னால் அவர்கள் ஏதாவது கடுமையான வன்முறைகளை சந்திச்சிருக்கலாம், ஒடுக்குமுறை சந்திச்சிருக்கலாம், புறக்கணிப்புகளை சந்திச்சிருக்கலாம். அதனால் அவர்கள் இந்த கேள்விக்கு பின்னணியில் எதுவாக இருக்குதுன்னு தெரியாம நான் சொல்ல முடியாது. முதலில் தடையை நீக்கியதுக்கு பிறகு மன்னிப்பு கோருவதா வேணாங்கிறது அடுத்த ப்ராசஸ் தான். இவங்க தடையை நீக்கவே வரலையே, மன்னிப்பு கேட்க போறாங்க. சரி ரவிக்குமார், இதுல இன்னொரு அம்சம் வருகிறது. அதாவது மாணவர்கள் தடையை நீக்க சொல்லி கேட்கிறதும் அவங்க தயங்குறதுமான போக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுல வந்து அரசியல் கட்சிகள் போராடுறாங்க, உள்ளுக்குள்ளும் போராட்டம் நடக்கிறது. இந்த உள்ளுக்குள் நடக்கிற போராட்டம் அப்படின்ற ஒன்று வந்து ஜாதி பிரச்சனைகள் எல்லாம் பேசுறாங்க இவங்க. இது வந்து மாணவர்கள்ட்ட தேவையில்லாம ஒரு வெறுப்புணர்ச்சியை இது உருவாக்குதுன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ இந்திய அளவுல இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றப்ப
ஜாதி பிரச்சனைகளை பேசவே கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா, அல்லது அப்படி பேசுறதுனால இதுக்கு அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றது நியாயமான ஒன்றா இருக்க முடியுமா? ஆனா ஒரு விஷயம், நீதிபதி மாதிரி தீர்ப்பை சொல்லிட்டாரு, தடையை நீக்கினது தான் அதுக்கு தீர்வுன்னு சொல்லிட்டாரு. அது அவருடைய பார்வை. யாரும் கருத்துக்கோ பேச்சுக்கோ எந்த விதமான அங்க குறுக்கீடுகளும் இல்ல. அவங்கவங்க அவங்களுடைய உரிமைகளை பேசுவதற்கு எல்லாத்துக்கும் இருக்கு. சரி, ஒரு நிர்வாகத்துக்கு கீழே கருத்துக்களை பேசுவதற்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னா, கருத்துக்களை பேசுவதற்கு ஆடிட்டோரியம் வெவ்வேறு அமைப்புக்கு தர்றாங்க. அலுவலகத்தோட வசதிகளை, ஐஐடிக்கு உள்ள இருக்கிற வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தர்றாங்க. இவங்களை டீரெகனைஸ் பண்ணிட்டு அங்கீகாரத்தை ரத்து செய்து அந்த வசதிகள் எல்லாம் நீங்க பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்ட பிறகு அங்க அந்த உரிமை தரப்பட்டிருக்குன்னு சொல்றதை எப்படி ஏத்துக்கிறது? இந்த பிரச்சனை முடியாத காரணம் மாணவர்கள் எல்லாரும், நான் சொல்லவே மாட்டேன், மாணவர்களை தூண்டிவிடக்கூடிய மார்க்சிய நக்சலைட் கும்பல் தான் இந்த தூண்டிவிட்டு இந்த பிரச்சனை பெருசுபடுத்திட்டு இருக்காங்க. இதற்கு ஒரு சில ஊடகங்களும் சில பேரும் இருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஒரு கல்லூரி நிர்வாகம் இருக்குன்னா அந்த நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு போங்களேன். நீங்க இந்த நிறுவனத்தில் வேலை செய்றீங்க, உங்களுடைய சுய சிந்தனை எல்லாம் நீங்க பேச முடியுமா? நீங்க நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு தான் நீங்க பேசி ஆகணும். எனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு, நான் கருத்து சுதந்திரம் இருக்குன்னு எதுவும் பேச முடியாது. நீங்க படிப்பவர்கள் படிக்கக்கூடிய வேலையை மட்டும் பார்க்கணும். நான் என்ன சொல்றேன், அரசியல் ஈடுபடுவதற்கு மாணவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எங்க நீங்க படிக்கிறத விட்டுட்டு வாங்க அரசியலுக்கு வாங்க. இல்ல படித்துட்டு நான் அரசியல் பண்ணா இருக்கு, சட்டக்கல்லூரி இருக்கு, கலை கல்லூரி எல்லாம் இருக்கு. ஐஐடி நிறுவனம் என்பது உலக அளவுல பெரிய நிறுவனமா இருக்கு. நான் சொல்ல மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது, படிக்க வந்தீங்க படிங்க அப்படின்னு சொல்றீங்க, நல்ல கருத்து. ஆனால் கடந்த காலத்துல மன்மோகன் சிங்கை விமர்சிச்சப்ப, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவங்க போராட்டம் நடத்தினப்ப, இப்ப ஏன்பா நீங்க அரசியல் பேசுனீங்கன்னு யாரும் ஐஐடி கேட்கல? இவங்க போராட வேண்டியதானே? இன்னைக்கு போராடுறாங்கல்ல இந்த மாக்காயிக்கா, புரட்சிகர ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, இந்த மாணவர் முன்னணி எல்லாம். நான் கேட்கிறேன், இவருடைய இலக்கு ஐஐடி நிர்வாகமா, இந்து மத எதிர்ப்பா? அண்ணல் அம்பேத்கரையும் ஈவேராவையும் ஒரே தளத்துல பாக்குறத நான் தப்பா நினைக்கிறேன். நாங்க இந்து மக்கள் கட்சி சார்பா நாங்க போராட்டம் வச்சோம். அம்பேத்கருடைய பெயர் அங்க வைக்கணும். உங்களுக்கு அதுல ஆட்சேபணம் இருக்கு. ஆமா, அந்த 30 பேருக்கோ அல்லது 100 பேருக்கோ எல்லா மாணவர்களும் இதை எதிர்க்கல சார். இல்ல, அம்பேத்கரையும் பெரியாரையும் சமமாக பார்க்கிறோம் எங்களுடைய தலைவர்கள் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லன்னு சொல்றீங்களா? ஐயா சொன்ன இந்து மத எதிர்ப்பு விஷயம் சொல்றாங்க. இல்ல ஜிகே தாஸ் இந்து மத எதிர்ப்பு விஷயத்தை ஆட்சி பண்றாங்கல்ல காங்கிரஸ் தலைவர்கிட்ட. இப்ப இந்து மத எதிர்ப்பு இங்க பிரச்சனை இல்ல. இல்ல அம்பேத்கர் ஐயா முஸ்லிம்களை பத்தி சொல்லிருக்காரு, அதை ஆர்கியூ பண்ணுமே. இல்ல நீங்க வேற அது வேறொரு விவாதம், அது நம்ம வேற ஒரு தருணத்துல விவாதிக்கலாம். நிச்சயம். திரு ஜிகே தாஸ், இந்த மாணவர்கள் வர வேண்டிய இடத்துல படிப்பதற்கு பதிலாக அரசியலை செய்கிறார்கள் அப்படின்னு இவர் சொல்றார். ஆனால் உங்க கட்சியுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆரம்பத்திலிருந்தே இதை நரேந்திர மோடியை விமர்சிக்கிறார்கள், அதனால அந்த அனுமதியை இந்த அரசு அவர்களுடைய குரல் வலையை நெருக்கிறது என்ற கருத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. இதுல காங்கிரஸ் இதில் அரசியல் செய்கிறதா? நரேந்திர மோடி அரசுக்கு எதிராக நீங்கள் அரசியல் செய்வதற்கு இந்த ஐஐடி பிரச்சனையை பயன்படுத்திக்கிறீங்களா? இந்த டாக்டர் அம்பேத்கர் பெரியார் மாணவர் வட்டங்கிறது காங்கிரஸ் கட்சியை சார்ந்தது அல்ல என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, இங்கே அம்பேத்கர் பெரியார் மாணவர் வட்டம் மட்டும் இல்லை, இன்னும் திருவா மாணவர் வட்டம், வந்தே மாதர மாணவர் வட்டம், விவேகானந்தர் குழு, ராமாயண பிரச்சார வட்டம், அப்புறம் வசிஷ்டர் வட்டம், ஜெய்ஹிந்த் மாணவர் வட்டம்னு பல்வேறு வட்டங்கள் அங்கே செயல்பட்டு ஐஐடி மெட்ராஸில் செயல்பட்டு இருக்கு. இந்த அமைப்பை மட்டும் ஒரு மோடி அவர்களுக்கு கமெண்ட் அடிச்சாங்கன்னு, அதாவது பேசினாங்கிறது ஒரே காரணத்தை வைத்து ஒரு மொட்டைக்கு பெட்டிஷனை வச்சுட்டு இதை தடை செய்கிறதுன்னா உள்நோக்கம் கொண்டதாகத்தான் காங்கிரஸ் கட்சி இதை கருதுகிறது. இது காங்கிரஸ் கட்சி மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்லை. எங்கு அநீதி நடக்கிறதோ அங்கே எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். இப்போ மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த நாட்டில் சமநீதியே கிடையாது. நீங்கள் பிஜேபி கட்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா 283 எம்பிக்கள் இன்னைக்கு இருக்காங்கன்னா எந்த ஒரு மைனாரிட்டியும் அந்த எம்பிக்கள் இல்லை. 333 எம்பிக்கள் மொத்தம் அந்த என்டிஏ கவர்மெண்ட்ல கூட்டணி கட்சிகள்கிட்ட இருக்குன்னா ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியில் உள்ள ஒரே ஒருத்தர் தான் ஒரு எம்பி சிறுபான்மை மக்களா இருக்கார், ஒரு முஸ்லீம் இனத்தவர். அம்பேத்கர் பெரியார் வட்டத்துக்கு வந்துடலாம். அது இன்னொரு அரசியல், சிறுபான்மையினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் தரப்பட்டிருக்க அரசியல் ரீதியானது வேறொரு விவாதம். நீங்க இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறதுக்கு ராகுல் காந்தி இதை ஒரு பேச்சுரிமைக்கான ஒரு போராட்டமா பார்க்கிறதுன்றது ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக ராகுல் காந்தி இந்த மாணவர் பிரச்சனையை கையில் எடுக்கிறார்
அப்படின்னு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இல்லை அப்படி அதாவது இதை வந்து ஒரு ஆதிக்க சக்தியின் அழுத்தம் கொடுக்கறது தான். இது மக்களை வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை ஒரு அடித்தளத்து மக்களை வந்து அழுத்தி அவர்களை எப்படி வேணும்னாலும் நடத்தலாங்கிற ஒரு இதை எடுக்கிறதுனால தான் ராகுல் காந்தி அதில் தலையிட வேண்டிய இதுக்கு அவர் ஒரு செய்தியை தான் சொன்னார். நாட்டில் வந்து சமநீதி விடணும்னு சோனியா காந்தி கூட நேற்றுக்கு ஒரு கடிதம் எழுதினார். தாழ்த்தப்பட்ட மக்கள் பல்வேறு பகுதிகளில் துன்புறுத்தப்படுகிறார்கள், அவர்களுக்காக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு மோடிக்கு அவர்களுக்கு இது பண்ணுறாங்க. இன்றைக்கு நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னா சமநீதி இல்லை, சமூக நீதியும் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது. அதுக்காகத்தான் ராகுல் காந்தி அவர்கள் குரல் கொடுத்தாரு. நேற்றைக்கு வந்து பூனாவில் அவர் வந்து குரல் கொடுக்க காரணமே அதுதான். சரி, நாம் தொடர்ந்து பேசலாம். சமநீதி இல்லை, சமூகத்துல சமநீதி இல்லை என்பதுதான் இதற்கு அடிப்படையான காரணம் அப்படின்னா அதை பேசி தீர்க்க வேண்டிய இடம், அதற்கான களம் நாடாளுமன்றமா, சட்டமன்றமா அல்லது கல்லூரி வளாகங்களா? திரு ஜி கே தாஸ் சொன்ன கருத்துல இருந்தா தொடங்கணும். சமநீதி அப்படின்றது ஒண்ணு இல்ல, சமத்துவம் இல்லாதனால ராகுல் காந்தி அதை பேசுறார். அதே கருத்தை தான் ஐஐடி மாணவர்களும் இங்க எதிரொலிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ கருத்துரிமை அப்படின்ற ஒன்று, எந்த கருத்தை பேசுவதற்கான உரிமை அப்படின்றது அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு விஷயம். இதுல சமநீதி இல்லைன்னு சொன்னா அதற்கு போராடுவதற்கு அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, இயக்கங்கள் இருக்கின்றன, சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றமும் சட்டமன்றமும் இருக்கு. அங்கெல்லாம் செய்யாம இங்க செய்யறது, கல்வி நிறுவனத்துக்குள்ள செய்யறது ஏன்? ஏன்னா பாதிக்கப்படுறவர்கள் தான் முதல்ல சொல்ல முடியும். வெளியே தெரிஞ்சாதான் விஷயம் வரும். இப்போ அந்த மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி சமநீதி இல்லை, இது எப்படி அரசியல், எப்படி வெளியே குறியீடா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அம்பேத்கர் பெரியார் அப்படிங்கிறது வந்து ஒரு எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களோட குறியீடு ஐஐடியில் இருக்குது. இதை வெளியில இருக்கிறவங்க எப்படி எதிர்க்கிறாங்க, ஆதரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எதிர்க்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னா கார்பரேட், காவி, இது ரெண்டு எதிர்க்கிறாங்க. அது குறியீடு பாத்தீங்கன்னா இந்த குறியீடு ஒரு கோட் காவி, இதுவே கார்பரேட்டும் காவியும் இது வந்து ஒரு குறியீடாவே சொல்லணும்னா கார்பரேட்டும் காவியும் தான் வெளியில எதிர்க்கிறாங்க. ஏன் கார்பரேட்டும் காவியும் வெளியே எதிர்க்கிறாங்கன்னு சொன்னா, காவிக்கு இயல்பாகவே பெரியாரை பிடிக்காது. டாக்டர் அம்பேத்கரை பொய்யாக இந்துவாக சித்தரித்து, அதாவது பெரியார் இந்து மதத்திலே இருந்தாரு, ஆனா அவரை வந்து இந்துத்துவவாதிகள் கடுமையா திட்டுறாங்க. நான் இந்து அல்ல அப்படின்னு வெளியே போய் இந்த நாட்டில் இந்து மதம் இருக்கிற வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் இந்த நாடே உருப்படாதுன்னு சாபம் கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர். அவரை இவங்க இந்துவா வச்சுக்கிட்டு பேசுறதுக்கு காரணம் என்ன, தாழ்த்தப்பட்ட மக்களை அடியாட்களாக பயன்படுத்தி கொண்டு இந்து சேர்த்து கொண்டு போலாங்கிறது ஒண்ணு. சப்ஜெக்ட் வந்துருங்க. அதான் இந்த சப்ஜெக்டுக்குள்ளதான். இதுக்குள்ள என்னன்னா வெளியில எதிர்க்கிறவர்கள் தான் இது பிரச்சனையாக்குறாங்க, ஆதரைக்குள் பிரச்சனையாக்குறாங்க. இது வந்து வந்திருக்குது, தடை செஞ்சிருக்கிறாங்க, மாணவர்கள் போராடி இருக்கிறாங்க. அது உண்டு இல்லைங்கிற முடிவு செய்வதற்கு ஐஐடி நிர்வாகத்தை தாண்டி அது பிஜேபி அரசுக்கு போயாச்சு. பிஜேபி அரசு முதல்வர் அப்படிங்கிறது அவர் தனி இல்லை, அவர் பிஜேபி அரசோட முதல்வராக இருக்கிறாரு, அப்ப பிரதமராக இருக்கிறாரு. அப்ப பிஜேபி அரசு தான் இதை செய்யுங்கும் போது அது இயல்பாகவே மற்ற அரசியல் கட்சிகளோட பங்களிப்பு வந்துதான் தீரும். அதுல மாணவருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. சாரி திரு ரவிக்குமார், இதுல இன்னொன்று இருக்கு. அதாவது ஆட்சி வந்த பிறகு, மத்தியில் ஆட்சி வந்த பிறகு ஆட்சிக்கு எதிரான குரல்களை ஒடுக்குகிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி கூட சொன்னார், 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்ட் வந்து நட்சத்திர விடுதியில தங்கக்கூடிய செல்வாக்கு படைத்த தன்னார்வ அமைப்புகள் வந்து வளர்ச்சிக்கு குறுக்க நிற்கின்றன அப்படின்ற கருத்தை சொன்னார். இன்றைக்கு பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் அரசாங்கத்துடைய பொருளாதார அல்லது சுற்றுச்சூழல் சார்ந்த, தொழில் சார்ந்த விஷயத்தை கேள்விக்குள்ளாக்குகிற பல்வேறு தனியார் தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள் வந்து இன்னைக்கு முடக்கப்பட்டிருக்கிற நிலைமை பார்க்கிறோம். அதனோட நீட்சியா தான் இந்த இதை பார்க்கணும். அரசை விமர்சிக்கக்கூடிய குரல்கள் ஒடுக்கப்படும், அதன் ஒரு வடிவம் இது அப்படின்னு ஒரு பார்வையை இதை விமர்சிக்கக்கூடியவங்க முன்வைக்கிறாங்க. அதுக்கு உங்களோட பதில்? அது முற்றிலும் தவறானது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன விமர்சனம் பண்ணுவதற்கு உரிமை இருக்குன்றிருக்கார். அந்த விமர்சனங்களை எல்லாம் நான் தாங்கித்தான் கடந்துதான் இன்னைக்கு பிரதமருங்கிற ஒரு பொறுப்புக்கு நான் வந்திருக்கிறேங்கிற சொல்லியிருக்கிறார். இவர்களுடைய விமர்சனம் என்பது துளி கூட அவரை பாதிக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, மதிமாறன் ஒரு விஷயம் சொன்னாரு, ஏதோ தாழ்த்தப்பட்டவருடைய முகங்களாக அண்ணல் அம்பேத்கரையும் ஈவேராவையும் பார்க்கிறோங்கிறாரு. ஈவேரா ஒரு தலித் விரோதி சார். இன்னைக்கு துணிவட வசந்ததுக்கு காரணம் என்ன பண்றாங்கன்னா இவங்களோட இயலாமை, போராமை, முட்டாள்தனம், அயோக்கியத்தனத்தை திசை திருப்பி இது வந்து உங்களுக்கு இல்ல, உங்க அர்ஜுன் சம்பத்து நீங்க விஷயத்தையுமே பேச முடியாது. ஆதாரம் கிடையாது. நீங்க எழுதுற புக் ஆதாரமா, நீங்க எழுதுற ஆதாரமா
அம்பேத்கர் ஐயா அதாவது தடித்த வார்த்தைகளை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. பிரச்சனைக்குள்ள வாங்க. ஒரு பண்பட்ட நீங்க அம்பேத்கர் ஆதரிப்பதே அம்பேத்கர் செய்யற அவமானம். என்ன செய்யறது? நீங்க பெரியார் ஒரு தலித் விரோதியாக ரவிக்குமார் ஒரு நிமிஷம். இந்த விவாதங்களை ரொம்ப கவனிக்கிறாங்க. தடித்த வார்த்தையில் தயவு செய்து தடித்த வார்த்தை பேசுறாலும் பொய் பேசுறது இல்ல. தடித்த வார்த்தை பேசுறீங்க, பொய் பேசுறீங்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சி குறிப்பா உங்க தொலைக்காட்சி ஐஐடி பிரச்சனையில் உங்க தொலைக்காட்சி மிக சிறப்பா செய்து அதை மக்கள் பிரச்சனையில் கொண்டு போயிருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டா இந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குது. இதுல இந்த ரவிக்குமாரா ராமராஜன் நான் சொல்றேன், இவர்களை போன்றவர்களை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியும் எனக்கு இது மாதிரி பேசுறது தேவையற்ற ஒண்ணுங்க. விஷயமே எதுவுமே தெரியாத நபர்களை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அவர்களோட அர்த்தம் பேசுறது மாறுது. முதல்ல முட்டாள்தனமா யார் முட்டாளே தெரியல, யார் முட்டாளே தெரியல. நீங்க பேசுங்க, இந்த பொய் செய்தியை பேசாதீங்க. அடியாள் வேலையை பாக்காதீங்க. அடியாள் வேலை சப்ஜெக்ட் வரல. பட்டவனுக்கு தேவையில்லை. சரி, இவர் தனிநபர் அடியாள் தனமா பேசாதீங்க. பேசுங்க. அடியாள் யாரு? திரு சானவாஸ் கருத்து இல்ல இருவருக்கும் ஒரு வேண்டுகோள். தனிநபர் தாக்குதல்ல ஈடுபட வேண்டாம். தலைவர் இவர் யார் சார்? தனிப்பட்ட முறையில இவருடைய கருத்து சொல்லிட்டு போட்டுங்க. சரி, நீங்க வந்து எங்களை அடியாளுன்னு சொல்றதுக்கு பதில் என்னோட பேசுறீங்க? தயவு செய்து இருவரும் தனிப்பட்ட தனித்த வார்த்தைகள்ல பேசாதீங்க. மக்கள் பேசிட்டு போனா ஒரு நிமிஷம் ப்ளீஸ் சொல்லுங்க. திரு தவே, இதுல இன்றைக்கு ஒரு பத்திரிகையில வந்திருக்கிற செய்தி, நீதியரசர் சந்துரு அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு செய்தி. அது வந்து ஜி.கே. தாஸ் சொன்னதனுடைய ஒரு நீட்சியாக அதை பார்க்க வேண்டியிருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொறுப்பான ஒரு நீதிபதி இந்த தடையை கண்டித்துட்டு ஒன்று சொல்றாரு. பிற்படுத்தப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களை அந்த ஒரு எலிட் இன்ஸ்டிடியூஷன் அது மாதிரியான இடங்கள்ல ஒரு தரக்குறைவானவர்கள், அதாவது அன்மெரிட்டோரியஸ், அவங்களுக்கு வந்து மெரிட்டோரியஸா இல்ல, அவங்க அன்டிசர்விங் அப்படின்னு சொல்ற ஒரு போக்கு இருந்தது. அதற்கு எதிரான ஒரு ஐடியாலஜிக்கல் டிஃபென்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கிறாங்க. நாங்களும் தரமானவர்கள், தகுதியானவர்கள், எங்க தகுதியை நீ கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு வாதத்தை இந்த மாணவர்கள் இந்த அமைப்பின் மூலமா வைக்கிறாங்க. அதனாலதான் இந்த தடை அப்படின்னு ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறார். அவரோட பார்வை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் சொல்றது கூற்று வந்து சரியா இருக்கலாம். எந்த விதத்துலன்னா, அந்த ஒடுக்கப்பட்ட அப்படின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது அவங்க எந்த விதத்துலையும் மற்றவங்களுக்கு குறைவே கிடையாது. ஈவன் நம்மளோட மதமும் அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஒரு தனிச்சு பிரிச்செல்லாம் பண்ணலை. அதை சரியா புரிஞ்சிக்காம தான் நிறைய பேர் அந்த மாதிரி பேசுறாங்க. ஆனால் உண்மையா படிச்சவங்களுக்கு அது தெரியும். அவரே வந்து அம்பேத்கரும் சொன்னது வந்து அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட்ன்றது வந்து அவங்க இப்போ ப்ராமினென்ட்டா சொல்றாங்க. இவங்க குரூப் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட்னு அவர் சொன்னது 1936 அவரோட ஃப்ரண்ட் புக். 1936 அம்பேத்கர் இதை வந்து லாகூர்ல பேப்பரா பிரசன்ட் பண்றதுக்காக போறாரு. பட் கீழே எனக்கு கிளாரிட்டி இல்ல, நாட் டெலிவர்டுன்னு எழுதிருக்கு. அந்த ஸ்பீச் அவர் டெலிவர் பண்ணலையா என்னது எனக்கு தெரியல. பட் அதோட பின் தகவலை நான் சொல்றேன். சொல்லுங்க சார். அதே மாதிரி ரிலேஷன் ஆஃப் காஸ்ட்ங்கிறது சாதி ஒழிப்பு அப்படின்னு தமிழ்ல வந்திருக்கு. அந்த பேச்சு எப்பவுமே டாக்டர் அம்பேத்கர் தன்னோட பேச்சை தயாரிச்சிருவாரு. ஒரு சர்வதேச அளவில் உள்ள பெரிய அறிவாளிகள் ஒரு தீசிஸை தயாரிச்சுட்டு நான் என்ன பேச போறேன் அப்படிங்கறத அவரை கூப்பிட்டு அமைப்புக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அப்ப அந்த அமைப்பு அதை படித்து முடித்ததுக்கு அப்புறம் அம்பேத்கர் கிட்ட கேட்கிறாங்க, உங்க பேச்சுல வந்து நிறைய இடத்துல இந்து மதத்தை கடுமையா நீங்க விமர்சிக்கிறீங்க, அதனால இந்து மதத்தை விமர்சிக்கிறத நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க இந்த கூட்டத்தில் பேசலாம்னு சொன்னபோது டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னாரு? இந்து மதத்தை விமர்சிக்காமல் சாதியை எதிர்க்க முடியாது, தீண்டாமை ஒழிக்க முடியாது, என் பேச்சை திருப்பி அனுப்பு, நான் பேச முடியாதுன்னு சொல்லி அந்த மாநாட்டை புறக்கணித்து விட்டு அந்த பேச்சுல புத்தகம் அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட், ஜாதியை ஒழிக்க வழியில நம்ம இன்னொரு தருணத்தில் நாம விவாதிக்கலாம். இதுதான் அதோட செய்தி. இன்னொரு காரணம் என்னன்னா அவர் எல்லாம் பேசுறாரு. நான் கேட்டதுக்கு வாங்க, சந்திரனுக்கு வாங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா 66A நம்மளோட ஐடி ஆக்ட்ல இருந்தது, அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதை ரிமூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 1700 கோடி ரூபாய். ஒவ்வொரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டுக்கும் 3 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு செலவாகுது சார் கவர்மெண்ட் கொடுக்குது. இதில் அந்த ஸ்டூடெண்ட் கொடுக்கறது இன்ஃபேக்ட் இன்னும் ரிசர்வேஷன்லாம் வந்தால் இன்னும் ரொம்ப கம்மி, 1 லட்சம் ரூபா தான். 2 லட்சம் ரூபா நம்மளோட டேக்ஸ் மணி. ஸோ கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே நம்மளோட டேக்ஸ் பேயர்ஸ் மணி தான் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆகுது.
இப்போ ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இப்படிலாம் சொல்றோமே, இதெல்லாம் வந்து ஐஐடில வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். எல்லாருமே பிரைட். ஐஐடின்னு சொன்னாலே இன்டெலிஜென்ஸோட சம்பந்தப்பட்டது தான் எப்பவுமே. கெஜ்ரிவாலும் பாரிக்கரும் கூட ஐஐடி ப்ராடக்ட் ஐஐடி தான். சோ அதாவது சார் அந்த இன்டெலிஜென்ஸை புரிஞ்சுக்காது எப்படி யூஸ் பண்றது வேற டிபேட்டபிள். அது இன்னொன்னு, ஒவ்வொரு ஐஐடி கேண்டிடேட்டும் இங்க இருந்து வரும்போது நாம வந்து அவங்களுக்கு நிறைய செலவு பண்றோம். அண்ட் பேரை புரிஞ்சுக்கோங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்தியன்றது ஒன்னு இருக்கு, புரியுதா? இன்ஸ்டிடியூட் ரெண்டாவது, டெக்னாலஜி மூணாவது. இன்ஸ்டிடியூட்னா என்ன அர்த்தம்னாக்க, லேபர் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் ட்ரைனிங்ல கத்துக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் தான் இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவாங்க. இங்க ஹியூமனிட்டிஸ்னு ஒரு குரூப்பும் இருக்கு. அங்க எம்ஏ, எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ் இதெல்லாமும் இருக்கு. ஸோ சிலபஸே இப்போ ஒருவேளை இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கலாம். ஐஐடிங்கிறது எதுல ஃபோக்கஸ் பண்ணணும்? டெக்னாலஜி. இல்ல சிலர் வந்து அதுல வந்து சில ஐஐடி டீன்கள் வந்து மெடிக்கல் காலேஜ் ஐஐடி கேம்பஸ்ல நடத்தணும்லாம் சொன்னாங்க. அது வேண்டாம்ன்ற பார்வை வேற. இப்போ வந்து சமூகத்தோட யதார்த்தத்தை, சமூகத்துல பிளவுகள் இருக்கு. நான் ஜஸ்டிஸ் சந்துரு சொன்னதுக்கே திரும்ப வரேன். ஒரு குறிப்பிட்ட சாராரை அவங்களுக்கு மெரிட் இல்ல, அவங்க வந்து அன்டிசர்விங் அப்படின்னு சொல்லி ஒதுக்குனாங்க. அது மாதிரி அவங்க வந்து தாழ்வாக பார்க்கப்பட்டார்கள். அதற்கு எதிராக அவர்கள் ஆற்றக்கூடிய ஒரு எதிர்வினையா நான் இதை பார்க்கிறேன் அவர் சொல்றாரு. அது ஐஐடில நடந்திருக்கா அந்த மாதிரிலாம் அதுக்கு வந்து எந்த அளவுக்கு அது வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபேக்ட்ன்றதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி நடந்த மாதிரி எதுவும் தெரியல. அவங்களா சிலது வந்து அவங்க நினைச்சுக்கிட்டு அதை பண்றாங்க. பட் அந்த மாதிரி கேஸ்ட வச்சோ ரிசர்வேஷனை பேஸ் பண்ணியோ எந்த இடத்துலயும் சப்ரஸ் பண்ற மாதிரி அந்த ஐஐடி கேம்பஸ்குள்ள நான் சொல்றது, ஐஐடி கேம்பஸ்குள்ள டேலண்ட்டுக்கும் இன்டெலிஜென்ஸ்க்கும் ஸ்கில்லுக்கும் மட்டும்தான் மரியாதை, மதிப்பு, மற்ற எதுக்குமே கிடையாது. அதாவது ரவிக்குமார் அவர்கள் பேசும்போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானவராக பெரியாரை முன்னிறுத்துகிற ஒரு தந்திரத்தை கையாண்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இங்கே நான் அதை பதிய வைக்கணும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கோயில் நுழைவு உரிமை கேட்டு கடவுள் நம்பிக்கையற்ற பெரியார் தான் போராட்டத்தை நடத்தினார். அது வந்து பழைய போராட்டம் அப்படின்னு இவங்க சொல்லலாம். இன்றைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குடிசைகள் கொளுத்தப்பட்ட போது, குடியிருப்புகள் தர்மபுரியில் கொளுத்தப்பட்ட போது இவர்களெல்லாம் வந்து நிக்கல. விடுதலை சிறுத்தைகளுக்கு அடுத்தபடியாக வந்து நின்ன இயக்கம் எதுனா பெரியார் இயக்கம் தான். அப்ப பெரியார் இயக்கத்துக்கு தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்த பார்வை இருக்கிறது. நீங்க காந்திக்கும் வந்து அம்பேத்கருக்கும் முரண்பாடு வந்த போது நான் சொல்றேன், அது ஐஐடியோட தொடர்புடையதான். காந்திக்கும் அம்பேத்கருக்குமான முரண்பாடு வந்த போது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகள் காந்தி கை வைக்க துணிந்த போது, இங்க இருந்து தந்தி கொடுத்து அதை கையெழுத்து போடாதீங்க, காந்தியுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, தாழ்த்த மக்களுடைய உரிமை முக்கியம்னு சொன்னவர் தான் பெரியார். அதனால பெரியார தலித் விரோதியா சித்தரிக்கிறத வரலாற்று திரிவு. அது வேறொரு தனியா பண்ணலாம். இன்னொன்னு, ஐஐடியை இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த மாணவர் போராட்டத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் இந்து மத எதிர்ப்பாளர்கள் போல இன்னொரு சித்திரத்தையும் கொடுக்கறாங்க. உண்மையிலே சொல்ல போனா இந்து மத எதிர்ப்பு நடவடிக்கை செய்வது ஐஐடி தான். இந்து மக்கள் பிரதிநிதித்துவத்தை தான் ஐஐடி வந்து கேள்வி கேட்குது. இன்னைக்கு ஐஐடிக்குள்ள டாக்டர் வசந்தா கந்தசாமி மிகப்பெரிய உலகம் போற்றும் விஞ்ஞானி, கணித விஞ்ஞானி. அவர் வந்து ஒரு இந்து நம்பிக்கை உள்ள ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அவர் முஸ்லிமோ கிறிஸ்தவரோ அல்ல. அவர் ஒரு உதவி பேராசிரியராக வைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு இந்துக்கு தான் வந்து டிகிரேட் நடக்குது, ஒரு தகுதி உள்ள இந்துக்கு. அதை எதிர்த்து இவர் ராம ரவிக்குமாரோ அர்ஜுன் சம்பத்தோ பாஜகவோ என்றைக்காவது அந்த வசந்தா கந்தசாமி என்கிற இந்துக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தியிருப்பார்களா? முரளிதரன் சொல்லக்கூடிய டாக்டர் முரளிதரன் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர். அவரும் இந்து தான். அவர் வந்து அதே ஐஐடில படித்து பட்டம் பெற்றவர். 8 முறை விண்ணப்பித்திருக்கிறார் பேராசிரியர் பணிக்கு. அமெரிக்கா, ஜப்பான் எல்லாம் வேலை பார்த்த மிகப்பெரிய ஒரு கல்வியாளர். அவருக்கு பணி மறுக்கப்படுகிறது. 54 தலித் காங்கிரஸ் எங்க அண்ணன் திருமாவளவன் எம்பியா இருந்தார். என்னைக்காவது பாராளுமன்றத்துல குரல் கொடுத்தாரா? நாங்க வந்து நடத்தி வசந்தா கந்தசாமி அவர்களையும் அரசாங்கம் வந்த பிறகு இல்ல வசந்தா கந்தசாமி அவர்களையும் முரளிதரன் அவர்களையும் வைத்துக் கொண்டே 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இதே பிரச்சனையை வைத்து பிரஸ் மீட் தப்புங்கிறது ஒத்துக்கிறீங்களா? அதுதானே பிஜேபி காங்கிரஸ் தாண்டி ஐஐடி எந்த சாதி கட்டமைப்பில் இயங்குகிறது பிரச்சனை. ஐஐடி பேராசிரியர்கள் சொல்லுங்க, ஐஐடி மாணவர்கள் யார் பெரும்பான்மை அதை சொல்லுங்க. எந்த அடிப்படையில் அந்த நியமனம் நடக்குது? அந்த நியமனம் குறித்து வழக்கு நடக்குது, சிபிஐ விசாரணை நடக்குது. எதுக்கு? முறைகேடு நடக்கிறதுனால தான் அந்த விசாரணை நடக்குது. அவர் ரவிக்குமார் கேட்கிறது மாதிரி இது மாணவர் பிரச்சனையா ஆசிரியர் பிரச்சனையான்றது ஒன்று இருக்கு. ஆசிரியர் பிரச்சனையில யார் என்ன நிலை எடுப்பாங்கன்றது இன்னொன்று. இடஒதுக்கீடு படி அவங்களுக்கு வேலை கிடைக்கல அல்லது வசந்தா கந்தசாமிக்கும் இன்னொருவருக்குமான பாதிப்பு இருக்குதுன்னு சொன்னா அவங்க பரிகாரம் தேடுவதற்கு நீதி அமைப்புகள் ஒரு பரிகாரம் கிடைக்கலையா?
சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு அந்த விசாரணை சீர்குலைக்கிற நடவடிக்கை இதே ஐஐடி அதுக்கு ஏபிஎஸ்சி தான் தீர்வா அல்லது அதுதான் ஏபிஎஸ்சி மாணவர் அமைப்புக்கான தடை என்பது வெறுமனே ஒரு கருத்தரங்கத்திற்கோ ஒரு துண்டறிக்கைக்கோ அதனால் ஏற்பட்ட விளைவோ கிடையாது. நான் சொல்ற பிரச்சனைகளினுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஒட்டுமொத்தமா அந்த ஐஐடி நிர்வாகங்கிறது சமூக நீதிக்கு எதிராக தமிழ்நாட்டில் செயல்படுது. பணி நியமனங்கள்ல முறைகேடு செய்யுது. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமா வச்சுதான் நீங்க அந்த பிரச்சனையை பார்க்கணும். இதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய அமைப்பு தான் பெரியார் அம்பேத்கர் அமைப்பு. அதனுடைய பிரதிநிதிகள் தான் அந்த மாணவர்கள். எனவே நான் இப்போ சொல்றேன், மாணவர் அமைப்புக்கு தடை நீங்கினாலும் மாணவர் அமைப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டாலும் கூட பிரச்சனை தீராது. பிரச்சனை தீர விட மாட்டோம். ஏன்னா ஐஐடிக்குள்ள அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை மக்கள் மன்றத்தில் கொண்டு வர்றதுதான் எங்க வேலை. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஐஐடி மாணவர் போராட்டம் முடிவுக்கு வராததற்கு மாணவர்கள் காரணமா, ஐஐடி நிர்வாகம் காரணமா, அல்லது அரசியல் கட்சிகள் காரணமா என்ற கேள்வியை நேர்கள் முன்வைத்திருக்கிறோம். ஐஐடி மாணவர் போராட்டம் முடிவுக்கு வராததற்கு காரணம் யார் என்ற கேள்விக்கு மாணவர்கள் என்று 12% பேரும், ஐஐடி நிர்வாகம் என 54% பேரும், அரசியல் கட்சிகள் என 34% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. 5ஆம் தேதி அவசர பொதுக்குழுவை கூட்ட போறோம். மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போர்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதுல பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டா அதுக்கும் பேச வரமாட்டோம்னு மாணவர்கள் சொல்றாங்க. பேச்சுவார்த்தையில நீதி கிடைக்காதுன்னு மாணவர்கள் ஒரு நிலை எடுக்கிறாங்க. ஏபிஎஸ்சியோடைய மாணவர்கள் பேச்சுவார்த்தைக்கே போகாம எப்படி தீர்வு வரும்? இந்த போராட்டம் எப்படி முடிவுக்கு வரும்? திருடங்கையிலே சாவி இருக்குதுங்கிற மாதிரி தான் அது. பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவர்கள் யார்? அந்த மாணவர் பிரதிநிதிகள் எல்லாம் யார்? நான் தான் சொல்றேன் திரும்ப திரும்ப, அது ஒரு சாதி கட்டுமானத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு ஐஐடி. அங்க மாணவர்களாக இருந்தாலும் சரி, பேராசிரியர்களாக இருந்தாலும் சரி, டீனாக இருந்தாலும் சரி, டைரக்டராக இருந்தாலும் சரி, எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சமூகத்தினுடைய பிரதிநிதிகள். அவர்கள் இந்த கருத்துக்கு நேர் எதிர்கருத்துடையவர்கள். அவர்கள்ட்ட போய் இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கிடைக்கும்? இது மக்கள் மன்றத்தில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. அதனால தான் அந்த மாணவர்கள் மிக தெளிவாக அவர் அந்த மாதிரி ஒரு கட்டுமானத்துல தானே இந்த அமைப்புக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அம்பேத்கர் பெரியார் பெயரிலான ஒரு அமைப்புக்கும் அவங்க தானே அனுமதி தடை போட்டாங்கல்ல. ஒரு வருஷத்தை தடை போட்டாங்கல்ல. ஐஐடி தொடங்கின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு அமைப்புகள், இந்துத்துவ அமைப்புகள் சமூக நீதிக்கு எதிரான கருத்தோடு, அரசியல் கருத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தடை இல்ல. ஆனா ஒரே ஆண்டிலேயே அம்பேத்கர் பெரியார் மாணவர் அமைப்புக்கு தடை. அப்படின்னா தெரிஞ்சு போதில்ல. அப்ப அந்த ஐஐடி என்ன கருத்தியலில் இயங்குகிறது, என்ன தலையீட்டில் இயங்குறது பார்க்கணும். இப்ப அரசியல் தலையீட பத்தி பேசுறாங்க. நாங்க வெளியே கேம்பஸுக்கு வெளியே போராட்டம் நடத்துறது அரசியல் தலையீடா? ராஜா ஒட்டுமொத்த ஊடகத்தையும் வச்சு வாக்குமூலம் கொடுக்கிறாரு. நான் சொன்ன 6 மாசத்துக்கு முன்னாடி ஐஐடி டைரக்டர் கூப்பிட்டு நான் எச்சரிக்கை விடுத்தேன், இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் தடை செய்யுங்க, நடவடிக்கை எடுங்க நான் சொன்னேங்கிறாரு. இதை விட வேற ஒப்புதல் வாக்குமூலம் வேணுமா? அதுதான் அரசியல் தலையீடு. ஒரு ஆளும் கட்சியினுடைய தேசிய செயலாளர், அவர் ஒரு ஆளுங்கட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவர், அவர் ஒரு டீனுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார் அப்படின்னா, அதையும் ஒப்புக்கொள்றார் அப்படின்னா, இதுதான் அரசியல் தலையீடு. நாங்க வெளியே போராட்டம் நடத்துறது மக்கள் வெகு மக்கள் கருத்தை உருவாக்குறது தான் எங்களால முடியும். ஐஐடியினுடைய நிர்வாகத்தில் எந்த தலையீடு நாங்க செய்ய முடியாது. அரசியல் கட்சிகள்னு சொன்னவங்களை காட்டிலும் இந்த போராட்டம் முடிவுக்கு வராம இருக்கிறதுக்கு ஐஐடி நிர்வாகம் காரணம்னு சொல்றவங்க அதிகமா இருக்காங்க. 54% பேர் இருக்கிறாங்க. இப்ப தமிழக அரசு இதுல தன்னுடைய கருத்து என்ன ஆளும் கட்சி எதுவும் சொல்லல. ஆனா பெருவாரியான கட்சிகள் அந்த கருத்தை சொல்றாங்க. அதனால இந்த ஒரு முடிவு வர்றதுக்கு நம்ம சர்ப்ரைஸ் ஆக வேண்டியதில்லை. ஏன் இவ்வளவு அதிகமானவங்க இந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வராங்க? என்ன, இது எம்ஹெச்ஆர்டி அனுப்பிச்ச ஒரு சர்க்குலரோட முடிஞ்சு போச்சு. இந்த ரியாக்ட் பண்ணது ஒரு ஐஐடியோட மேனேஜ்மெண்ட். அது அவங்க டைம் கொடுக்கல அப்படிங்கிறது இவங்களோட ஒரு இஷ்யூ. அண்ட் பப்ளிசிட்டி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, அவங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றதுக்கு அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஐஐடி கிடைக்காத பப்ளிசிட்டியா? இல்ல, பப்ளிசிட்டி இந்த சென்ஸ் அவங்களோட சைட் ஆஃப் அதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹிந்துத்வான்றது ஒண்ணு இருக்கு. நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, இது இவங்களோட சர்க்குலர் லெட்டர்லாம் இந்துத்வா இந்த மாதிரி இந்த என்னது லூட் மதர் இந்தியா, அப்புறம் கவுஸ்லாட்டர், கர்வாப்சி, கேஸ்ட் சிஸ்டம், சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்லியிருக்கிறதா இந்த லெட்டர்ல இருக்கு. அண்ட் இது இல்லாம இந்தியன் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஐஐடிங்கிறது ஒரு பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், குளோபலா தெரிஞ்ச ஹார்வர்ட் அங்க இருக்கிற மாதிரி. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு தப்பு நடந்ததுன்னா நிச்சயமா நம்ம கண்ட்ரிக்கு ஒரு பெரிய இமேஜ் டென்ட் ஆகும், எஜுகேஷன் சிஸ்டமே டென்ட் ஆகும், பேரண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும், சொசைட்டி அஃபெக்ட் ஆகும். அந்த ஒரு பெரிய ஹையர் எஜுகேஷன்ல இருக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்கும் போயிடும். அதனாலயாவது ரெண்டு சைடுமே ஈகோ குறைச்சிட்டு சொல்ற மாதிரி உலக தரவரிசை பட்டியல்ல எல்லாம் ஐஐடி இருக்கு சார். பிரிக்ஸ் நேஷன்ல 50 ஐஐடி பாம்பே 44வது இடம், ஐஐடி பாம்பே 44வது இடம் இருக்கு. அப்படியே இருந்தாலும் இல்லன்னு சொல்லாதீங்க, இருக்கு. கடைசில புதிய விவாதத்துக்கு போகலாம், நேரம் இல்ல. ஐஐடினுடைய வலிமையை தாண்டி வலிமை தமிழ்நாட்டில் அம்பேத்கர் பெரியார் இயக்கத்துக்கு இருக்கு. அதான் பார்க்கணும். நீங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் டெஃபினட்டா காம்ப்ரமைஸ்க்கு ஒரு வின் வின் ஃபார்முலால நம்ம போகணும். ஐஐடிக்கு சம்பந்தம் இல்லாத குழந்தைகளை வச்சுட்டு 10 வயசு குழந்தையை வச்சுட்டு ஒரு கேடயமாக பயன்படுத்தி போராட்டத்தை தூண்டிவிடக்கூடிய நக்சல் அமைப்புகள்
பேசுறவங்க யாரு பாருங்க. யாரு குட்கா வாகினியில வந்து குழந்தை தொழிலாளர் ஒருவரை பேசுறீங்க, இன்னொரு குழந்தை குழந்தைகளை கரெக்ட் பண்றது நீங்க பேசாதீங்க. சொல்லக்கூடியது குழந்தைகளை கரெக்ட் பண்றது, குழந்தைகளை வந்து நச்சு சிந்தனை விதைக்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய டியூட்டி. படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட நான் வேண்டுகோள் வைப்பது, படிப்பது இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில், உங்களுடைய உழைப்பும் இந்த நாட்டுடைய மேன்மைக்காக பயன்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நீங்க சொல்றது பார்த்தா ஐஐடி வந்து யாரும் வெளிநாட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிங்க. நிச்சயம் இந்த நாட்டுக்கு உழைங்கன்னு சொல்றேன். இந்த நாட்டு வரிப்பணம் ஐஐடி பிரச்சனையை வெளியே வந்து மிஸ்யூஸ் பண்றது, குறிப்பா அம்பேத்கர் எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்கறத சொல்லி ஆகணுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலில் இந்தியாவிலேயே இந்து மதத்தை தொடர்ந்து எடுத்து அவர் வந்து முதல்ல மனு தர்ம போராட்டத்தை, மனு எரிப்பு போராட்டத்தை, மனு சட்ட எரிப்பு போராட்டத்தை பண்றாரு. அதுக்கப்புறம் வட்டமேசை மாநாட்டில் நாங்கள் இந்துக்கள் அல்ல, கிறிஸ்துவர் இஸ்லாமியர் மாதிரி எங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லி இந்துவை எதிர்த்து, இந்தியா முழுக்க இந்துவை எதிர்த்து பெரிய தலைவரான ஒரே தலைவர் டாக்டர் அம்பேத்கர் தான். அவர் இந்துக்களை கொண்டு வர்றது, அவர் இந்து தலைவரா பாக்குறது ஒரு மோசடி. நான் இன்னொரு சொல்லி முடிச்சேன். நீங்க பேசுங்க. டாக்டர் அம்பேத்கர் இந்து மத தலைவர்னு சொன்னா நான் சொல்றேன், காஞ்சி சங்கராச்சாரி இந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொன்னாரு, ராமன் இருந்தா நாடு உருப்படாதுன்னு சொன்னாரு, கடவுள் இல்லைன்னு சொன்னாரு, ஆதிசங்கரர் இந்து மதம் ஒழிஞ்சாதான் அந்த நாடு உருப்படுன்னு சொன்னாரு. அப்ப அம்பேத்கர் இந்து மதம் சொன்னா சங்கராச்சாரி இந்து எதிரின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல அது வேற இந்து எதிரி, சங்கராச்சாரி இந்து எதிரி, நீங்க யாரு? நீங்க இந்து ஆதரவாளர் சொன்னா அம்பேத்கர் இந்து ஆதரவாளர், இன்னொரு விருந்தினர் பேசுறாரு சங்கராச்சாரி இந்து மத எதிரி, நீங்க இந்து மத எதிரி. அது இன்னொரு நாள் பேசலாம். அது இன்னொரு நாள் உங்க இருவரை வச்சே பேசலாம். அரசியல் கட்சிகள் காரணம் 34% பேர் சொல்றாங்க. அதுல காங்கிரசும் அடக்கம். உங்களுடைய நிறைவு பதில் என்ன? அதாவது மாணவர்கள் அடக்கப்படும் போது அது கொதித்து எழுகிறார்கள். ஏற்கனவே 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு மாணவர் சமூகம் தான் இதை வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு, ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குனாங்க. அதே மாதிரி இப்போது வந்து மோடி அரசாங்கம் தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் அழுத்தி கொண்டிருக்கிறது. ஆகையினால வந்து இப்பொழுது கிளர்ச்சி அவங்க எழுந்திருக்காங்க. அந்த இதை வந்து அடக்கிறதுக்கு வந்து இந்த ஐஐடி நிர்வாகம் வந்து எத்தனிக்கிறது. பல்வேறு வகையில் அவர்கள் அழுத்தப்படும் போது அவர்கள் கொதித்தெழுந்த அந்த கொதிப்பு தான் இப்பொழுது வெளிப்பாடாக வெளிவந்திருக்கிறது. ஆகவே மோடி அரசாங்கத்தின் அந்த அழுத்தம் தான் இதற்கு காரணமாக நான் கருதுகிறேன். மிக்க நன்றி உங்கள் ஐவருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும். மற்றொரு தருணத்தில் விரிவா பல்வேறு விஷயங்களை விவாதிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். எதிர்த்து பேசிட்டு